நல்லா கவனமால பாருங்க.
கவனமா இருங்க. One, two, three. நிமிடா. கை தட்டி உற்சாகப்படுத்திய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை விடிய முற்பொழுதும் ஸ்டாண்ட் இல்லாம கையிலே பிடித்துக் கொண்டு அழகாக அற்புதமாக தெளிவாக துல்லியமாக நாடகத்தை எடுத்து யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்பி வருகின்ற செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் செல்வம் அண்ணார் அவர்களுக்கும் கைத்தட்டி உற்சாகப்படுத்திய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நமது நாடக கலைமன்றத்தின் சார்பாக கோடானு கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஒரு பங்கன் நடக்குது. அந்த பங்கன்ல உங்களுடைய கரகோஷங்களை எதிர்பார்க்கிறார்கள். பெரிய பெரிய விழாவுக்கு போறோம், பெரிய பெரிய விழாவுக்கு போறோம். விழாவுக்கு போனா கைத்தட்டி கரகோஷம் கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ராமுச்சனங்க இருக்கோம். அதாவது அழகையும் ஒரு அழகையும் கலையும் ரசித்தால் தான் அந்த கலைக்கு பெருமை. ஏனென்றால் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு அழகான பெண், அழகிய கூந்தல், அழகிய முகம், அழகிய உடலோடு வீதியில நடந்து போகுது. அப்ப இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொன்னாதான் அந்த பெண்ணுக்கு அழகு பெருமை.
அந்த பெண்ணுடைய கூந்தலை ரசித்தால் அந்த பெண்ணுடைய கூந்தலுக்கு அழகு. அதே போல இந்த கலையை அதுக்குத்தான் அழகையும் கலையும் ரசித்தால் தான் பெருமை என்று ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இந்த ரசிகர் உள்ளவரை இந்த கலை அழியாது. இப்படிப்பட்ட நல்லவர்கள் உள்ளவரை தெருக்கூத்து கலை அழியாது. அதனால கைத்தட்டி உற்சாகப்படுத்திய கரகோஷம் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி. ஐயா அனைவர்களும் ஒருமிக்க கூடி அதாவது வெள்ளிங்கிரி ஆண்டு வரக்கூடிய 2011 நேத்திரம் படுத்த சிவபெருமானுடைய திருவடி பாதங்களை பணிந்திருக்கின்றோம். ஐயன் அப்படி இருந்தாலும் என்னுடைய திருவடி பாதத்தை படித்தவுடன் நீங்க எப்படி இருக்க தெரியுமா? எப்படி
ஐயனே மைத்துனா தேவரி குமரி மாசி வழங்கியிருக்கின்றார். என்னுடைய திருமணி மாதத்தை படித்தவுடன் தேவாதி தேவர்கள் அனைவரும் என்றும் சீர் சிறப்போடு வாழ வேண்டும். அகித்து மையனே, அதாவது மாசி மாதம் மகத்துவமான மாதம். மாதம் மாசி மாதம் மகத்துவமான மாதம். மகத்துவ மாதமான மாதத்தில் மகா சிவராத்திரி வருகிறது. ஆமா, சிவன் ராத்திரி சிவனுக்கு உகந்த நாள். ஆமா, அதனால் தேவர்கள் அரிக்கனால் சூரியனால் அகப்பட்டு துன்பங்கள் துயரங்கள் கொடுமைகள் சித்திரவதையில் இருந்து விடுபடுவதற்காக மாசி மாத மகத்துவமான மாதத்தில் சரி மகா சிவராத்திரி திருநாளிலே சரி சிவனுக்கு உகந்த திருநாளிலே சிவனிடத்திலே ஆசிகளை பெற்றால் அரக்கனால் ஏற்படுகின்ற துன்பங்களில் இருந்து விடுபடலாம். அப்படியா? அதற்காகவே அதனால அனைவர்களும் என்னுடைய திருமணி மாதத்தை படித்தவுடன் யாவாதி தேவரெல்லாம் நீங்கள் என்றும் சீர சிறப்போடு வீணோடி வாழும். அதனால் உங்களுடைய ஆட்சியில் பெற்றோம் இதற்கு மேல் அவரவர் இருப்பிடம் செல்ல வேண்டும். அதனால எங்களை பணி அனுப்பி இருக்கின்றாய். அப்படி ஆகட்டும், வருகிறேன். சென்று வாருங்கள். உடனே நடந்து வாருமே ஐயா
வீட்டுக்கு வந்து அண்ணன் அமுது கொடுத்தாலும் ஊருக்கு போகும்போது கூட போய் பஸ் வச்சு அனுப்புறோம் பாரு. அதுக்கு அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் வேற எதுல இருக்காது. அதே போல சிவபெருமானை தேடி வந்தோம், அவர் பாதங்களை பணிந்தோம், அவர் ஆசீர்வதித்தார், ஆட்சிகளை பெற்றோம். இருந்தாலும் நம்மை தேடி வந்தவர் வீடு தேடி வந்தா ஓடு தேடி கஞ்சி கொடுக்கணுமா? அது போல எங்களை மதித்து அவர் இருப்பிடம் போய் வாருங்கள் என்று எங்களை வழியை வைத்திருக்கிறார். போய் வருகிறோம், சென்று வாருங்கள். கவனிக்கணும், சிவனுடைய இடைபாகத்தில் அமர்ந்தவள் பார்வதி. அப்ப தாயே சக்தி அத்திரீர் வாக்கு உரைக்கின்றது. சொல்லல மேலே சத்தம் கேட்கிறது. அம்மா தாயே, யாருடைய இடைபாகத்தில் இருக்கின்ற உன்னை தேவர்களும் மும்மூர்த்தி ரிஷிகளும் யாருமே உன்னை பணியவில்லை, யாருமே உன்னை மதிக்கவில்லை. அப்படி என்றால் தேவர்களுக்கு எவ்வளவு ஒரு ஆணவம். ஒரு வீட்டுக்கு போறோம், நம்ம உடம்புல போறோம், போயிட்டு அந்த வீட்டுல ஆம்பளைகிட்ட மட்டும் பேசிட்டு அந்த பொம்பளைக்கு வந்தா பொம்பளைகளை பேசாம ஒரு கூட வாங்கி கொடுத்தா வந்தா. அது போல தேவர்கள் எல்லாம் சிவனை மட்டும் வணங்கி பார்வதியை வணங்காமல் அவமதித்து கேவலப்படுத்தி செல்கிறார்கள். இது உனக்கு சம்மதமா? நான் சிவபெருமானிடத்தில் என வாழ்ந்து அமர்ந்தவன். அவர் படியெடுக்கக்கூடிய கருத்தா, நான் வந்த பக்தருக்கு நான் சக்தி அளித்தவன். சகல தேவர்களும் என் பாதத்தை பணியாமல் என் கணவருடைய பாதத்தை பணிந்திருக்கிறான். எவரை பணிந்தால் என்ன, மனிதை பணிந்தால் என்ன, ஒண்ணுதானே. அவரை இடைபாகத்தில் புருஷனை வணங்கினா என்ன, பொண்டாட்டி வணங்கினா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லி பார்வதி சந்தோஷமா தான் இருந்தா. ஆனா அந்த அத்திரீர் வாக்கு சொல்லுது, உலகத்தை படைத்தவள் நீ, சிவனை படைத்தவள் நீ, விநாயகரை பிறக்க வைத்தவள் நீ, கண்ணனை பிறக்க வைத்தவள் நீ, இந்த உலக உற்பத்தி ஆவதற்கு காரணமானவள் நீ. உலக ஜீவராசிகள் எல்லாம் உன்னைத்தான் வணங்க வேண்டும், தேவர் எல்லாம் உன்னைத்தான் வணங்க வேண்டும். சிவனுக்கு என்று ஒரு திருநாள் சிவன் ராத்திரி என்று, பார்வதிக்கு என்று ஒரு திருநாள் இருக்கிறதா? உன்னை தான் தேவர்கள் வணங்கினார்களா? அதனால இந்த தேவர்களுடைய ஆணவத்தையும் அவருடைய கர்வத்தையும் அடைக்க வேண்டும் என்றால் சிவன் பெரிதா சக்தி பெரிதா என்று நிரூபிக்க வேண்டும். அப்பதான் உலகத்தில் இந்த பார்வதி யார் என்று தெரிந்து கொள்வார்கள். உலகத்தில் பார்வதி ஓம் என்ற வீரத்தில் பிறந்தவர், உன்னுடைய சக்தியை நீ காட்ட வேண்டும் என்று அத்திரீர் வாக்கு சொல்ல, அந்த வார்த்தை கேட்ட உமா பார்வதி, அப்படியா, நான் இப்பொழுதே சென்று சிவன் பெரிதா சக்தி பெரிதா என்று என் கணவரிடத்தில் வாக்குவாதம் செய்கிறேன் என்று சொல்லுகிற விதம் காண்க.